நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் செல்வோம். நிந்தைகள் நெருக்கங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாமா நிந்தைகளும் நெருக்கங்களும் வரும் பொழுது நம்ம துதிப்பாடி மகிழணும். துதித்து பாடி என்ன பண்ணணும்? மகிழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்ப்போம் என்று சொன்னால் இந்த வாசித்த சங்கீதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு நிந்தை வந்திருக்கிறது, போராட்டங்கள் வந்திருக்கிறது. 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் தேவனே என் நிந்தையையும் என் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது வண்ணமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஜனம் மக்களுக்கு என்ன வரும்? நிந்தை வரும். அப்புறம் எனக்கு வெக்கம் வருது. ஜனம் எல்லா ஜனங்களாலும் நான் வெக்கப்பட்டேன். வெக்கம் வரும், வெக்கம் வராது போகாது. அல்லேலூயா. எனக்கு நிந்தை வரும், நிந்தை வராமல் போகாது. வெக்கம் வரும், வெக்கம் வரும் எல்லா இடத்திலும். ஆனாலும் நாம் எந்த இடத்துல வெக்கப்பட்டோமோ அந்த இடத்துல தேவன் என்ன செய்வாராம்? தன்னை செய்வார். நம்ம எந்த இடத்துல வெக்கப்பட்டோமோ அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு உயர்வை கொடுப்பார். நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறது. அல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறான். தாவீது என்ன பண்ணுகிறான்? கர்த்தாவே, வாசிங்கப்பா, என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, 3 விதமான சோதனைகள் மனுஷனுக்கு. என்ன சோதனை வருது? முதலாவது நிந்தை வருகிறது. நிந்தை வந்தால் துதிக்கணும். அப்புறம் என்ன வருகிறது? அவமானம் வருகிறது. இந்த அவமானத்தை யார் தான் போக்கணும்? கர்த்தர் தான் போகணும். அவமானம் இந்த வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அண்ணாளுக்கு அவமானம் ஏற்பட்டது. அண்ணாளுக்கு என்ன ஏற்பட்டது? அவமானம். யாரால ஏற்பட்டது? அவருடைய சக்களத்தியாலே அவளுக்கு ஏற்பட்டது. அவளுக்கு அவமானம். நீ குழந்தை பெறாத மலடி என்று சொல்லி அவமானப்படுத்தினார்கள். இவள் போனாள், அண்ணாள் போனாள், ஆலயத்துல போய் துதித்தாள். அவருடைய அவமானம் மாறிற்று. எல்லாரும் போயிட்டாங்க ஆலயத்துல இருந்து. துதிக்க நம்ம கர்த்தரை விடக்கூடாது. துதித்தால்தான் கர்த்தர் நமக்கு என்ன வேண்டுமோ அதை கொண்டுப்பார். நம்ம நினைக்கிறோம் ஆராதனைக்கு வந்தால் போதும், ஒரு 2 பாட்டை பாடி, ஒரு ஆராதனை பாடல் பாடி, காணிக்க போட்டுட்டு, அப்புறம் என்ன சாட்சி சொல்லிட்டு கொஞ்சம் 2-3 வருஷத்தை கேட்டுட்டு ஓடிடலாம்னு நினைச்சிட்டு வர்றோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எல்லா ஜனங்களும் ஆலயத்திலிருந்து போயிட்டாங்க. அண்ணால் மட்டும் ஆலயத்துல ஆண்டவரோட உறவாடி தன் துக்க முகத்தை ஆண்டவரிடத்தில் வெளிப்படுத்தி கண்ணீரோடு ஜெபித்தார். அது ஆலயத்தில் இருக்கிற பாஸ்டர் ஏன் என்ன செய்தானா? ஏளனம் செய்தானா? ஏன் குடித்து வெறித்து போய் உட்கார்ந்து ஆலயத்தில் குடித்து வைத்து போய் அவருடைய துக்கம் இன்னும் அதிகமாயிடுச்சு. என்னை அவமானப்படுத்துகிறார்களே, நான் குடித்து வெறுத்து என்னை அவமானப்படுத்துகிறார்களே, இந்த அவமானத்துக்கு ஒரு தீர்வு வராதா? எனக்கு நிந்தனை நீங்காதா? போராட்டம் நீங்காதா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். எனக்கு நிந்தை போகாதா? நிந்தை போகும். நம்முடைய நிந்தை உடைக்கணும். இந்த 3 விதமான காரியங்களுக்கு நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுக்கணும். ஆலயத்தில் அழுது புலம்பி ஜெபித்தால்
அன்று புகழ் அவள் துக்க முகமாய் இருந்தது கிடையாது. ஆண்டவர் அவளோடு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அன்று முதல் அவள் துக்க முகமாய் இருந்ததை காணவில்லை. இன்றைக்கும் அருமையான தேவஜனம் நம்ம அழைத்துக்கு வருகிற துக்கத்தோடு போகிறதுக்காக இருந்தார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் என்ன பண்ணும்? சந்தோஷமாய் மாறும். உங்கள் நிந்தனைகள், நெருக்கங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும், எல்லாம் மாறும். அல்லேலூயா. நமக்கு அருமையான தேவஜனங்களே, ஏனென்று சொன்னால் இந்த ஊழியத்திலே நாங்கள் ஐக்கிய ஊழியத்தோடு இணைந்து ஜபிக்கிற பொழுது எல்லா துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. அதற்காக ஊக்கப்படுத்த பெரிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ வந்துட்டு போறன்னு நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. இதுக்கு ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, விடுங்க ஒரு காலம் உண்டு. அதனால காலத்தில் கட்ட நேர்த்தியாக செய்திருக்கிறார். உங்களிடத்தில் என்ன தேவன் விரும்புகிறார், எதிர்பார்ப்பை என்ன விரும்புகிறார்? நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீர்களா என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நீங்க என்ன கொடுப்பீங்க, எதை கொடுப்பீங்க, உங்களால் என்ன முடியும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறது இல்லை. ஏன்னு சொன்னாக்கா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா எதிர்பார்ப்பும் என் தேவன் ஒருவர் தான். எந்த ஊழியக்காரர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் தேவன் ஒருவர் தான். அவரை தவிர நாங்கள் எதிர்பார்க்கிறது கிடையாது. யார் சொன்னாக்கா ஊழியத்தை செய்வதற்கு, கனமான ஊழியத்தை செய்வதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருந்தால் தான் ஊழியத்தை செய்ய முடியும். இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை போதிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்தால் தான் இந்த வசனத்தை போதிக்க முடியும். அவன் வீட்டுல வந்து இத்தனாவது வசனம் படிக்கிறது அவன் சொல்றது கிடையாது. இத்தனாவது வசனம் அத்தனாவது சங்கீதத்தை நான் சொல்றதுன்னு கிடையாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாக்கா முதலாவது நமக்கு ஒரு நிந்தைகள் மாறணும். எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு நிந்தைகள், நமக்கு எந்த இடத்துக்கு போனாலும் என்ன வருது? நிந்தைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. அப்புறம் என்ன வருகிறது? வெக்கம் வருகிறது. வெக்கம்னாக்க நீங்க படுகிற வெக்கம் அல்ல, ஒருத்தரை பார்த்து வெக்கப்படுறது. வெக்கம் அப்படின்னு சொன்னா நம்மை வெக்கப்படுத்துவதற்கே சில ஜனங்கள் இருப்பாங்க. இவங்களை எப்படா வெக்கப்படுத்தி இவங்களை அவமானப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்புறம் வாசிப்பா, தேவரின் நிந்தையையும் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு என்னன்னு வந்திருக்கிறது? ஒரு மனுஷனுக்கு என்னன்னு வந்திருக்கிறது? சோதனைகள் வந்து இருக்கிறது. என்ன சோதனை வந்தது? முதலாவது வெக்கம், அவமானம், அப்புறம் சத்துருக்கள் எல்லாரும் அவமானங்கள், இதெல்லாம் நமக்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனங்களே, நமக்கு முதலாவது என்ன வந்திருக்கிறது? நிந்தைகள். நிந்தை வந்துருச்சு. எழுந்திருக்க முடியாத நிந்தை, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிந்தை வந்துட்டாக்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அப்புறம் என்ன வந்தது? வெக்கம் வந்துருச்சு. வெக்கத்தால் மூடுறாங்க எல்லாரும் நம்ம. அவை வெக்கம் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வெக்கப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. என் ஜனங்களுடைய நிந்தனைகளை எல்லாம் நான் தீர்க்க வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எந்த இடத்திலும் வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போவதில்லை. இருந்த போதிலும் தாவீது ராஜாவுக்கு வெக்கம் வந்து இருக்கிறது. வெக்கத்தினால எல்லாம் பேசுறாங்க. இந்த வெக்கத்துக்கு என்ன ஒரு தீர்வு? கர்த்தரை தேடணும். கர்த்தரை நம்ம தேடி அவரை விசாரித்து கண்டுபிடிக்கணும். ஆவியானவர் தான் நமக்கு இந்த நிந்தனைகள், வெக்கத்தையும் இதையெல்லாம் கர்த்தர் தீர்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிந்தைய நிறுத்த என்ன பண்ணிட்டது? நிந்த வந்துட்டா நம்முடைய இறுதி பிளந்து போயிடும். நம்முடைய இறுதி என்னவாயிடும்? அப்படியே இறுதியுமே வெடிச்சு போகிற மாதிரி ஆயிடும். நிந்த வந்துட்டா, இந்த நிந்தை வந்துட்டா இந்த இருதயம் பிளந்து போகிறதா இருக்கு. இந்த இருதயத்திற்கு யார் சமாதானம் கொடுக்கணும்? இந்த இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். என் இருதயம் இந்த நிந்தை நாளை பிளந்து போகிறது, நான் என்ன ஆண்டவரை செய்வேன்? நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். நீர்தான் எனக்கு
இந்த இருதயத்தை சந்தோஷமாக மாற்றணும், இந்த இருதயம் சந்தோஷம் அடையணும். அதனால் நான் உண்மை துதிப்பேன். கர்த்தரை துதித்தால் இந்த நிந்தனைகள் எல்லாம் மாறும். நிந்தைகள், நெருக்கம், துன்பங்களில் துதிபாடி மகிழ்ந்திருப்பேன் என்று பக்தன் பாடி இருக்கிறார். இந்த நிந்தையினாலே நம்முடைய இருதயம் அப்படியே பிளந்து போகிறதாக இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், இந்த நிந்தனைகளுக்கு ஒரு வழி உண்டா? மாறுமா? போராட்டங்களுக்கு ஒரு வழி உண்டா? மாறுமா? எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு. அல்லேலூயா. நீங்க துதிக்கிறதுனாலதான் உங்களுக்கு என்ன மாறும்? எல்லாம் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி வைத்திருக்கிறார். ஐயோ, இந்த நிந்தை வந்திருக்கிறது என்னுடைய இதயத்தை பிளக்கிறது, இருதயமே வெடிச்சு போறாது மாதிரி இருக்கிறது. சில சமயங்கள்ல நமக்கு நிந்தைகள் வந்துட்டு அப்படியே சுக்குநூறா வெடிச்சு போற மாதிரி இருக்கும். இனி வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு ஒரு திராணியும் இல்லைன்னு சொல்லுவோம். உங்களையும் என்னையும் திராணி செய்கிறவர் கர்த்தர், நம்முடைய வெள்ளனை கொடுக்கிற கர்த்தர். இந்த நிந்தை என்ன செய்யும், போராட்டம் என்ன செய்யும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு நித்திய மகிழ்ச்சி கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருபோதும் நம்ம நிற்பப்பட்டு போகலாம். அல்லேலூயா. தேவனின் நிந்தையையும் என் வெட்கத்தையும் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன? தேவனின் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் அறிந்திருக்கிறார். என் பிள்ளைகள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அறிந்து இருக்கிறோம். நீங்களும் நாமளும் நினைப்போம், ஊழியக்காருக்கு ஒரு நிந்தனை வந்துருச்சு, ஜனங்களால நிந்த வந்திருக்கிறது. இப்போ நீங்க நினைக்கிறீங்க, நம்ம சொல்றது நம்ம நினைச்சிருக்கிறதெல்லாம் அவனுக்கு வெளியே தெரியுமா? வசனத்தினால் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஊழியக்காருக்கு நிந்தை வருகிறது, நம்ம கொடுக்கலன்னு எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பிடுவேன், அதுக்கும் வசனம் இருக்குது. நம்ம கொடுக்கறத நிறுத்திட்டு எப்படி சாப்பிடுவாங்க? அதுக்கும் ஆண்டவர் வழி செய்து இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பார்ப்போம் என்று சொன்னால், தேவனின் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக, நம்ம கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது போல சத்துருக்களும் யாருக்கு முன்பாக நிற்பாங்க? கர்த்தருக்கு முன்பாக நிற்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். சத்துருக்கு முன்னாடியாக நம்ம நிக்கிறது போல நம்ம கர்த்தருக்கு முன்பாக எதுக்கு நிக்கிறோம்? ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காக. நாம் நல்லா இருக்கணும்னு கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறோம். அதுபோல வெக்கத்தை கொண்டு வரணும், நிந்தையை கொண்டு வரணும், அவமானத்தை கொண்டு வரணும். யாருக்கு முன்னாடி நிக்கிறோம்? இந்த வசனத்தை நல்லா படிங்க பார்க்கலாம். தேவனின் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன். எனக்கு வந்திருக்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? அறிந்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு இதெல்லாம் வந்திருக்கிறோம் தேவன் அறிந்திருக்கிறார். அப்புறம் என் சத்துருக்கள் எல்லாரும் எல்லாம் கொண்டு வந்தவங்க எல்லாரும் சத்துருக்கள். சத்துருக்களால் தான் நமக்கு அவமானம் வரும், நிந்தைகள் வர்றோம். இதை கொண்டு வந்தவங்க எல்லாரும் எங்க நிற்கிறாங்க? நல்ல கவனமா கேட்கணும். நமக்கு வருகிற அவமானத்தையும் நிந்தையும் வெக்கத்தை கொண்டு வரதுக்கு யாருக்கு முன்னாடி நிக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. நம்ம எங்க நிக்கிறோம்? நாம பின்னாடி நிக்கிறோம். நம்ம ஒருபோதும் ஒரு நாளுக்கு நம்ம விலைக்கு போக கூடாது. நமக்கு சத்துரு வந்து தேவனுக்கு முன்பாக நின்றாலும், நிந்தை அவமானத்தை கொண்டு வந்தாலும் நாமும் தேவனுக்கு முன்பாக நிக்கணும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம் சீக்கிரம். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனுக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். யாருக்கு பயந்தவனா இருந்தா? முதலாவது தேவனுக்கு நான் பயந்து இருக்கணும். நல்லா விசுவாசமா கேட்கணும்.
இந்த விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்கும், நிந்தனைகளை ஜெயிக்கும், அவமானத்தை மூடும், லட்சையை மூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசி பாப்பா. அவனுக்கு 7 குமாரர்களும் குமார்த்திகள் இருந்தார்கள். பணிபடைக்காரர்களெல்லாம் இருந்தார்களாம் யோபுவுக்கு. சொத்து சுகம் அவனுக்கு அதிகமா இருந்தது. அப்படி இருந்தாலும் அவன் என்ன செய்யலையாமா, மனுஷனுக்கு தேவனுக்கு முன்பாக அவன் தாழ்ந்தவனாய் இருந்தானாம், தாழ்த்துகிறவனாய் இருந்தானாம். வாசிப்போப்பா. அதனால் அந்த மனுஷன் விளக்கத்தின் புத்திரில் எல்லாரும் பெரியவனாய் இருந்தான். அவன் குமாரன் அவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து. அல்லேலூயா. நல்ல கவனமா கேட்கணும் பாருங்க. அவங்க குமாரெல்லாம் அவனவன் நாடிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து. நம்ம வீட்டு ஜெபம் வச்சிருந்தோம், அது வந்து 2 வருஷமா நடக்குதா? ஏன் நடக்கல? அங்கதான் இருக்குது பாயிண்ட். அல்லேலூயா. அவனவன் தன் தன் வீட்டிலே தன் தன் நாடிலே விருந்து செய்து, தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தன் 3 சகோதரிகளையும் தங்களை போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். நல்லா கவனமா கேட்கணும். இந்த வீட்டு ஜபம் என்பது என்ன? ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நம்ம வீட்டு ஜபமா இல்ல, எனக்கு வேலை இருக்குது, வெட்டி இருக்குது, வேலை இருக்குது, வெட்டியாதான் உட்காந்துட்டு இருப்போம். ஆனா வேலை இருந்துட்டாரு. விருந்து செய்து சகோதரிகளையும் அழைத்து என்ன செய்வாங்களாம்? விருந்து கொடுப்பாங்களாம். நாமும் அப்படித்தான் வீட்டு ஜபம் வச்சுட்டு இருந்தோம். ஆனா என்ன பண்ணல? அதை விட்டுட்டோம். சரி, அதை விட்டுருவோம். எல்லாரையும் கூப்பிட்டு நாம் விருந்து செய்தோம். சரி, நாம் இதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். வாசி பாப்பா. யோபு, ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து தேவனை தங்கள் இருந்தே தூசிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாரமே எழுந்து அவர்களுடைய எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் பேரின்படியையும் தகனபடியை செய்தார்கள் தேவனை. ஒருவேளை நீங்க இருதயத்துல தேவனை தூசித்திருப்பீங்க. இருதயத்தில் தூசித்திருந்தால் அந்த தூசிரத்தை படிக்க கூடாது என்பதற்காக பலி கொடுத்தான் யோபு. தன் பிள்ளைகள் ஏதாயிடும் கர்த்தரை தூசித்திருந்தால் அந்த தூசணைக்கு பதிலாக நான் பலி செலுத்துவேன் என்று சொல்லி யோபு பலி செலுத்தினான். அல்லேலூயா. நான் தேவனை தூசிக்கிறோமா? நமக்கு நிந்த வந்துட்டு என்ன பண்றோம்? தேவனை தூசிக்க கூடாது, மேலும் துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நிந்தைகள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாம் வரும். நம்ம தேவனை என்ன பண்ணக்கூடாது? தேவனை என்ன பண்ணக்கூடாது? தூசிக்க கூடாது. ஏன் தூசிக்க கூடாது? அவனை எல்லாம் யார் பார்த்துப்பாங்க? நம்மை தூசிக்கிறதுல எல்லாம் யாரும் சொல்லிப்பாங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வாங்க. அல்லேலூயா. வாசிப்பா சீக்கிரமாக அந்த பிரகாரமாக செய்து வருவான். ஒரு நாள் தேவபுத்தர் ஒரு நாள் தேவசன்னதியில் வந்து நிற்கிற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். நான் முன்ன படிச்சீங்களா? இந்த நிந்த நெருக்கம் அவமானத்தை கொண்டு வந்து யாருக்கு முன்னாடி இருக்கிறாங்க? கர்த்தருக்கு முன்பாக. இங்க சாத்தான் எங்க வந்து நிக்கிறான்? தேவ சபையில தேவனுக்கு முன்பாக வந்து நிக்கிறான் சாத்தான். அப்ப நம்மளுக்கு மட்டும் தேவன் உரிமையா? சத்துருக்களுக்கும் தேவன் இருக்கிறார்.
சத்துருக்கள் வந்து நிக்கிறாங்க. சங்கீதம் 69 தேவரே நிந்தை- 21வது வசனமா 20 19 தேவனுடைய நிந்தையையும் தேவனுடைய நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் மறந்திருக்கிறேன். என் அவமானத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீர்கள். என் சத்துருக்கள் எல்லாரும் என் சத்துருக்கள் எல்லாரும் முன்பாக இருக்கிறார்கள் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நமக்கு இதையெல்லாம் பண்ணிட்டு அவங்க போய் எங்க நின்றுட்டாங்க. சத்துருக்கள் எங்க போய் நின்றாங்க? தேவனுக்கு முன்பாக போய் நின்றுட்டாங்க. நம்ம நிந்தனை வருது, சோதனைகள் வருது, போராட்டங்கள் வருது. நம்ம கர்த்தரை துதிக்கிறோமா இல்லையாங்கிறத பார்க்கணும். நம்ம கர்த்தரை துதிச்சா அந்த தேவர்களுக்கு முன்பாக இருக்கிற பகைவர்கள் எல்லாம் கர்த்தர் துரத்திடுவார். உனக்கு ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தர்கள் துரத்திடுவார். நம்ம கர்த்தர் நிந்தனை வந்துட்டா கர்த்தரை தூசிக்க கூடாது. யார் தூசிக்க கூடாது? கர்த்தரை தூசிக்க கூடாது, ஊழிக்காரனையும் தூசிக்க கூடாது. ஏன்? உங்களுக்கு நன்மை செய்தான் இத்தனை வசனங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் பாடி இருக்கிறான். படித்திட வந்தது, சிந்தனை வந்தது, எல்லாத்தையும் கர்த்தர் சாதி சமமாகி முடியும். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கம் அடைவதில்லை. நீங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போக கூடாது. சத்துரு நமக்கு எல்லாம் திரும்பி எல்லாம் செஞ்சுட்டு போய் எங்க போய் நிக்கிறான்? டாக்டருக்கு முன்பாக போய் நிக்கிறான். அவனை கத்த சும்மா விடுவார விட மாட்டது. என் பிள்ளைய, எனக்காக கத்திருக்கிற பிள்ளைய, என்னை ஒருபோதும் தூசிக்காத பிள்ளைய நீ போய் நிந்தையில போடலான்னு போலாமா? உன்னைத்தான் நிந்தை மூடும், லட்சம் மூடும். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு செய்வதை என் கண் காணும். அதுக்காகத்தான் அவன் போய் உன் பிள்ளைக்கு இதை செஞ்சுட்டேன். கர்த்தருக்கு முன்பாக தேவ சபையில வந்து, தேவபுத்தருக்கு சபையில வந்து நிக்கிறான். சாத்தானு வலது பார்த்து நிக்கிறான். ஆண்டவர் கேட்டார், நீ என் யோகின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி கேட்கிறான். யோகின் மீது என்ன பண்ண கவனம் வைத்தாயோ? நம் மீது சாத்தான் கவனம் வைத்தாலும் ஆண்டவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறோம். நீங்க விசுவாசிக்கணும். ஏதோ வந்துட்டு போற முடிக்கிறேன்னு இருக்காதீங்க. விசுவாசத்துல இருங்க. புலிக்கார சொல்றத கேளுங்க. நோவாவை ஆண்டவருக்கு வந்து சொன்னாரு, இந்த ஜனங்க சொல் பேசி கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் இரவும் பகலும் 40 நாள் மழையை வசிக்க பண்ண போறேன். அதுல நீங்க உன்னுடைய குடும்பம் உன் பேச்சு கேட்கறதெல்லாம் வேலையை உண்டு பண்ணி அந்த வேலைக்குள்ளாக தப்பிச்சுக்கன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் சொன்னான். அது போல மழை பெய்ய போகுது, நான் ஒரு வேலை உண்டு பண்றதுல வந்து எல்லாம் அடைக்கலம் போகுதுன்னு எல்லாம் கேலியாய், கூத்தாய், நிந்தையாய் அவமானப்படுத்தினார்கள். யாரைய? நோவாவை. மேல அண்ணாந்து பார்த்தான். ஒரு அறிகுறி இல்ல. ஜனங்கள் எல்லாம் அட இவன் பைத்தியக்காரன்டா. யாரு பைத்தியக்காரன்? பாக்குறவங்களெல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு மழை வர்றதுக்கு ஒரு அறிகுறி இவன் இவ்வளவு பெரிய மரத்துல இவன் வேலை உண்டு பண்றானே அப்படின்னு சொல்லி கேவலமாக, நிந்தையாக அவமானப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா. அதுபோல்தான் இன்றைக்கு நம்மை அவமானப்படுத்துவதற்கு மத்தியில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அவமானப்படுத்துவதற்கு மத்தியில் நாம் என்ன பண்றோம்? இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அவமானத்தை நிந்தையை மூடுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். நீங்க கவலைப்படக்கூடாது. ஒரு நாளும் நீங்கள் வெக்கப்பட்டு போகிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நன்றாய் கேட்டுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் சொன்னேன் வாசிப்படுத்தது. வாசிப்பா சங்கீதம் 69 20. நிந்தையன் உதிர்த்து பிளந்தது. நிந்தைய வந்தா நம்முடைய இறுதித்த புள்ளக்கும். நிந்தை மேல நின்றான் வந்துட்டா நம்முடைய இறுதி என்ன பண்ணுவோம்? பிளந்து போடும். இறுதிமா சுக்குனோரோட இவர் நமக்கு நிந்தை வந்துட்டா நிந்தையன் இதயத்தை பிளந்தது. இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நான் மிகவும் நிந்தனை வந்துட்டாக்க நம்ம சந்தோஷமா இருப்போமா? நிந்தை வந்துட்டா நம்ம சந்தோஷமா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நமக்கு ஒரு நிந்தை வந்துச்சுன்னு வச்சுங்க, நமக்கு சந்தோஷம் வருமா? நம்முடைய இறுதியுமே அப்படியே சுக்குநூறா ஒழிஞ்சு போயிடும். எது என்ன பண்ணிடும்? சுக்குநூறா உடைஞ்சிடும். நம்முடைய சந்தோஷம் எல்லாம் எங்கேயோ ஓடி போயிடும். யாராவது அதை கேட்ட கூட கசப்பு வேறுபோடு தான் பேசுவோம். ஏன்? இந்த நம்மை மூடி இருக்கிறோம்.
நிந்தை என்ன பண்றது? மூடி இருக்கிறது. படிச்சிருவாங்க, படி சொல்லுவாங்க. நம்ம நமக்கு நன்மை வருமா? படி சொல்லிட்டு நம்ம மீது படி சொல்லிட்டு சந்தோஷம் வருமா? ஏன் படி சொல்லிட்டாங்களே நம்முடைய இந்த இருதயத்துல சந்தோஷம் இருக்காது. சந்தோஷத்தையே காண முடியாது. நீங்க சந்தோஷமும் பாட்டு பாடினாலும் உங்க இறுதியும் பாடும். ஆனா அந்த இறுதியத்துல சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. ஜனங்களே, உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். வாசிப்பா. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று எனக்காக இந்த மனுஷர்கள் ஒருத்தரும் வருவதைக்க மாட்டாங்க. நமக்கு வருகிற நிந்தைக்கும் அவமானத்துக்கும் மனுஷன் கை கொடுக்க மாட்டான். தேவனை விட்டால் வேற கதி கிடையாது நமக்கு. அவர் தான் நமக்கு கதி. நம்மை நாம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை எனக்கு எனக்காக பரிதபிக்கிறவர்கள் உண்டோ என்று பார்த்திருந்தேன். ஒருவரா அப்படின்னு துக்கத்தை மாற்ற முடியாது, நிந்தையை மாற்ற முடியாது, அம்மாவும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொன்னா கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் நிகழ்ச்சி ஊற்றி விடணும். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் கவலைகள் காட்டியது எல்லாம் மாறும். அதற்காக எனக்கு சந்தோஷத்துக்கு எனக்கு லட்சியம் மூடிடுச்சே, என்னை தேற்றுவார் ஒரு பிள்ளை, எனக்கு ஆர்வம் சொல்ல ஒரு யார் வருவாங்க? யோபு பாருங்க. யோபு மிகவும் வேதனைப்படுகிறான். பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஃப்ரெண்டுக்கு வந்தாங்க, அவங்க நிந்திச்சாங்க. அவனை தேற்றுவார் இல்லை. தேவன் சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி எடுத்துக்கிட்டு சொல்லி அவங்களை கேவலப்படுத்தி. அல்லேலூயா. நாம என்னை தேற்றுவார் என்னப்பா? காத்திருந்தேன். பாருங்க, எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், சந்தோஷத்தோடு இருக்கிறோம், வீட்டுல எல்லாம் இருக்கிறோம் சொன்னா எல்லா சடங்களும் வருவாங்க. ஆனா கவனமா புரிஞ்சுக்கணும். நம்ம சந்தோஷமா வீட்டுல ஒரு குறையும் இல்லாமல் வீட்டுல இருக்குன்னு சொன்னா எல்லாரும் வருவாங்க, ஓடி வருவாங்க. யாராலும் நமக்கு ஒரு குறைவு ஏற்பட்டுச்சுன்னா நம்மை தேற்றுவதற்கு நம்முடைய இளைஞர பந்துக்கள் ஒருவரும் வரமாட்டாங்க. ஏன்? நீங்க கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. உங்களை தேற்றுவதற்கு அவர்களுக்கு தைரியம் கிடையாது, அவர்களுக்கு அருகதை கிடையாது, அவர்களுக்கு என்னல்ல அருகதை கிடையாது. நம்ம லட்சியனால உளுந்து போயிடுமா? அடப்பா, அவங்களுக்கு நிந்தை வந்திருக்குது, போராட்டம் வந்திருக்குது, எல்லாம் வந்திருக்குது. இப்ப நம்மளை கூப்பிடுறாங்களே, நம்ம இப்ப போன நம்மளை டபக்குன்னு வச்சு அழுத்திடுவாங்கன்ட்டு வரமாட்டாங்க மனுஷர்கள். நம்ம எத்தனையோ கொடுத்து உதவி பண்ணியிருப்போம், நம்ம எத்தனையோ கொடுத்து செஞ்சிருப்போம். ஆனாலும் நமக்கு நிந்தையும் அவமானமும் அப்புறம் வெக்கமும் வந்துட்டா நம்மை தேடுவதற்கு ஒருவரும் வரமாட்டாங்க. நான் தேடினேன், ஒருவரையும் வரமாட்டாங்க. நீங்களும் நானும் நினைச்சிட்டு உட்காந்துருப்போம். அவனுக்கு நன்மை செஞ்சேன், அவன் வருவான்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஒரு நாள் அவர்களால் கைவிடப்படுவோம். தேவன் உன்னை கைவிட மாட்டான். தேவனை நம்பினவர்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நாம் ஒரு நாளும் ஒருவர் வெக்கம் அடைய மாட்டோம், லட்சியம் அடைய மாட்டோம். நம்மை லட்சியப்படுத்த வருவாங்க, பணித்திட வருவாங்க, லட்சை அழித்திட வருவாங்க. அழித்திட வந்தோரை கர்த்தர் அழித்து விடுவார். நீங்க இந்த வசனத்தை வச்சுதான் சொல்றேன், மற்றபடி அதுக்கு நான் சொல்லல. வசனம் இருக்கா இல்லையா? இருக்கு வசனம். நீங்க என்னை நம்பினால் நான் உன்னை கைவிடுவதில்லை. நீ ஏப்பா அடுத்தவங்களை போயிட்டாடுற சொன்னா, என்னை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தவர்கள் அவர்கள் முகம் வெக்கமடைவதில்லை. சங்கீதம் 34 இருக்குதா? வாசிப்பா சீக்கிரமாக. என்னை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள். எத்தனாவது வருஷம்? 5வது வருஷம். சங்கீதம் 34:5. அவர்கள் எவர்கள்? கர்த்தரை தேடுபவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம் அடையணும்.
வெக்கம், அவமானம், நிந்தனை எது வந்தாலும் சரி எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நான் பிரகாசம் அடைவோம். அல்லேலூயா. பிரகாசம் என்ன? நம்முடைய முகம் இந்த நிந்த அவமானம் வந்துட்ட முகம் அப்படியே கருகட்டு போயிடும். சந்தோஷமே இருக்காது நம்முடைய முகத்துல. நான் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். ஸ்டார்களை போல பிரகாசிப்போம், நட்சத்திரங்களை போல பிரகாசிப்போம். அல்லேலூயா. வாசிப்போமா. அவர்கள் அவர் நோய்க்கு பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. சங்கீதம் 69 19 20 வாசித்து பாருங்கள். நித்தியம் என் இருதயத்தை பிறந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். இந்த வந்துட்ட வேதனைப்படுறது என்ன பண்ண முடியும்? நம்முடைய முகமெல்லாம் கரிகரித்து போயிடும், நம்மை மூடி போடும், சந்தோஷத்தை மூடி போடும். எனக்காக பரிதவிக்கிறது ஒருவரும் கிடையாது. நான் காத்திருக்கிறேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு வருவாங்க, முடியவே முடியாது. உங்க நிந்தை போட வேண்டும் கர்த்தர் தான் வரணும். அவர் தான் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். வாசிப்போமா. ஒருவரும் இல்லை, கிடையாது. சொந்த பந்தம் நீ அவ்வளவு அளந்தளந்து கொடுத்திய, கைவிட்டு வாங்க பாத்து. நீ அளந்தளந்து கொடுத்திய, நீ கணக்கு கொடுத்திய, எல்லாரும் மறக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தான் உங்களை நினைவில் வைத்திருக்கிறவர். நீங்க இவ்வளவு கொடுத்தாலும் ஆண்டவர் அதுக்கு பலன 10 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கவலைப்படாது வேலைக்காகாது. ஏன் வேலைக்காகாது? ஏன் வேலைக்காகாது? கொஞ்சம் அவ்வளவுதான். இவங்க எழுந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இது என்ன பண்ண மாட்டாங்க, எழுந்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. போய் நமக்கு ஒரு உதவி கிடைக்காது. எல்லா வழியும் உங்களுக்கு அடங்கி போயிடுச்சு. விடுவார ஆண்டவரே? நீங்க துதிச்ச ஆண்டவர் விட மாட்டாரு. ஒரு வழி அடித்தால் தேவன் புது வழியை தரப்போ. மனுஷன் சொல்லுவான், இனிமேல் இவங்களுடைய சேப்டர், இவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. இவங்களை தேற்றுவதற்காக காத்துட்டு இருக்கிறாங்க, வடிமேல வெளி வைத்து காத்துட்டு இருக்கிறாங்க. எங்க காத்துட்டு இருக்கிறாங்க? என்னை காப்பாற்றுவதற்கு வடிமேல வைத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட நீ நம்ம போய் ஒரு வேலைக்கு ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமேல இவங்களுக்கு ஒரு காரியம் நமக்கு நடக்க போறது நல்லா தெரிஞ்சு விட்டார். இவங்களால ஒரு காரியமாகாது. வாசிப்பதற்காக காத்திருந்தேன், ஒருவனை காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். என் ஆகாரத்துல என்ன கலந்து கொடுத்தாங்க? வந்துட்டாவ கசப்பா மாறி வருது. இன்னும் ஆகாரத்துல என்ன பண்றாங்க? அவங்க கசப்பா கலந்து கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு நமக்கு வேதனை. நம்ம அவங்களுக்கு நல்லது போல செஞ்சு போட்டோம், அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு எனக்கு கசப்பு கலந்துட்டாங்களே. ஆண்டவர் எல்லாருக்கும் உயிரோடு இருக்கக்குள்ள ஆண்டவர் சமரியாவுக்கு போனாரு. அங்க தாகத்மா இருக்குதுன்னு கேட்டாரு. அங்க சமாரிய ஸ்திரீ கண்டாரு. எனக்கு தாகத்துக்கு கொடு என்று சொன்னார். நான் சமாரிய பெண், என்னிடத்தில் உங்களுக்கு தண்ணீர் இருக்கும். நீ கொடுக்கிற தண்ணீரை தாகம் மறுபடியும் எடுக்கும். நான் கொடுக்க தண்ணீரை தாகத்தை அப்படி சொன்னா. அது ஜீவ தண்ணீர். உங்களுக்கு கசப்பை கலந்து கொடுத்தால் நமக்காக ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், ஜீவ அப்பத்தை கொடுக்கிற கர்த்தர். நீங்க அறிந்து கொள்ளணும். நீங்க எந்த இடத்துல வெக்கத்தில் இருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமர செய்வார். கர்த்தருக்காக காத்தர் இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்துல வெறும் எனக்கு அன்பு காட்டுவீங்களா? வெறும் மாயும். அன்பா இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா அன்பா இருக்க மாட்டாங்க. இந்த அன்பு யாருக்கு இருக்குது? என்னிடத்துல கிடையாது, என் மனைவிட்ட கிடையாது, யாருக்கும் கிடையாது. கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. தேவன் அன்பாகவே சொல்லுகிறேன்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பு மாறாது. அவர் அன்பு மாறாது. அவருடைய அன்புக்கு ஈடு என்ன இல்லை. மனுஷன் நம்ம மீது அன்பு வைக்கிற மாதிரி வேஷம் போடுவான். அந்த வேஷம் எல்லாம் ஒரு நாள் மாயையாய் போயிடும். மனதுக்கு சஞ்சலமாய் போயிடும். மாயை மாயை எல்லாம் மாயை. மனதுக்கு சஞ்சலம். மாயை மாயை எல்லாம் மாயை. மனதுக்கு சஞ்சலம். பிரசிக்கல் இருக்குது. மாயை மாயை எல்லாம் மாயை. மனதுக்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுகிறது. மனுஷர்கள் எல்லாம் வேஷம் போடுவாங்க. இந்த வேஷம் எல்லாம் ஒரு நாள் மாறும். தேவனுக்கு முன்பாக நாமும் வேஷம் போடக்கூடாது. பக்தியா இருக்கிறது போல நாம் இருக்கக்கூடாது. பக்தியாய் இருக்கிறது போல வேஷம் போடக்கூடாது. பக்தியாய் அறவொரு பக்தியானதே போதுமானதா இருக்கும். பக்தி புத்தி போகக்கூடாது. ஆண்டவரே, எல்லா மனுஷராலும் நான் மறக்கப்பட்டேன். உண்மை என்னை ஆற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் காணேன். ஒரு மனுஷன் என்னை தேட மாட்டேங்கிறாங்களே. என்னோட நெவர். நான் அவங்களோட நான் உட்காந்து அப்ப முசித்தன மறந்துட்டாங்க. மறந்துட்டாங்க. எல்லா கை விட்டுட்டாங்க. நான் நிற்கதியா நிற்கிறேன். எல்லாரும் மறக்கப்பட்ட கர்த்தர் வாழ்வார். உங்களை தேற்றுவார். அதுதான் கர்த்தர். மனுஷனுக்கும் தேவனுக்குள்ள உள்ள வித்தியாசம் இதுதான். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். நான் எல்லாரும் மறக்கப்பட்டேன். ஒருவரும் என்னை தேற்றுவதற்கு இல்லை. வாசிப்போம் அந்த வசனத்தை முழுசுமாக. பிறந்தது மிகவும் வேதனைப்படுகிறேன். மிகவும் எனக்காக பரிதபிக்கிறவன் ஒருவனும் இல்லை. காத்திருந்தேன். காத்திருந்து நம்ம தோய்ந்து போயிடுச்சு. தோண்டு போயிடுச்சு. இறுதியத்துல சந்தோஷம் கிடையாது. இறுதியத்துல சந்தோஷம் கிடையாது. இறுதிய சுருங்கி போயிடும். ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை. தேற்றுவதற்கு காத்திருந்தேன். என்னை தேற்றுவதற்கு ஆராய்ச்சி வருவாங்கன்னு பார்த்தா ஒருவரும் இல்லை. நம்ம அன்ப நல்ல நிலைமையில் இருக்கப்படுது. எல்லாரும் வருவாங்க வீட்டுக்கு. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு சருக்குன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த கேப்ல எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. வரவே மாட்டாங்க பக்கத்துல. நீங்க இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சிருக்கீங்க. நீங்க எல்லாரும் மறக்கப்பட்டாலும் தேவன் உங்களை மறக்க மாட்டேன். வசனம் இல்லாத எதையும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க வசனத்தை கடைபிடிச்சீங்களா? வசனம் இல்லாம இருக்கலாம். வசனத்தை கடைபிடிச்சா வசனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை அசதி செய்தீர்களானால் ஒரு நாள் நிந்தை வரும்போது எல்லாரும் மறக்கப்படுவீர்கள். இது நிச்சயம். இது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சொன்னாக்கா நம்ம நினைப்பா இருக்கிற தேவனை அனாதையா விட்டுட்டாங்க. இதுன்னு நினைக்கிட்டீங்க. யாரு எனக்கு ஆறுதல் சொல்ல என்னை கேட்கறது போறது நான் இருக்கிறேன். கவலைப்படும் ஆதரவு. ஆண்டவரே, எனக்கு ஆதரவு நீங்க தான். எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் பண்ணீங்க. நீங்க தான் எனக்கு ஆறுதல். அவர் ஆறுதல் செய்கிற கர்த்தர். சாக போகிற மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தெய்வம். உங்களையும் என்னையும் ஆறுதல்படுத்த வருவார். அவர் இன்னைக்கு கூப்பிடுங்க. அல்லேலூயா. இருந்து முழுசுமாக ஆகாரத்துக்கு கசப்பு கலந்து கொடுத்தார்கள். நம்ம விதவிதமாக்கி போட்டிருப்போம். விதவிதமா செஞ்சிருப்போம். இப்ப நமக்கு ஆகாரம் என்று சொன்னால் நமக்கு விஷம் கசப்பு கலந்த காடி கொடுத்தார்கள். ஆண்டவருக்கும் கசப்பு கலந்த காடி கொடுத்தார்கள். அல்லேலூயா. நமக்கு நாம் எம்மாத்திரம் நம் மனிதர்கள். நமக்கு மனிதர்கள் எல்லாம் கூட ஆண்டவர் தாக்கமா இருக்குன்னு சொன்னார். ஆண்டவருக்கு கசப்பு கலந்த காடி கொடுத்தார்கள். நீ வாங்கி குடி என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவரை ஏளனப்படுத்துறீங்க. நம்ம ஏளனப்படுத்த மாட்டாங்களா? படுத்துவார்கள். அல்லேலூயா. வாசிப்போமா. தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு என்ன கொடுத்தாங்க? காடிக்கு கலந்து கொடுத்தார்கள். கண்ணுக்காலனை கசப்பு கலந்த காடிக்கு கொடுத்தார்கள். நமக்கு கொடுக்க மாட்டார்களா?
நமக்கு யாரு வந்த நமக்கு சொந்தமானவர்கள், நம்மோடு அப்ப புஷித்தவர்கள், நம்மோடு போஜனம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் நமக்கு கசப்பு கலந்த காரியம் கொண்டிருப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்களுக்கு நிந்தனைகள் வந்துருச்சா, போராட்டங்கள் வந்துருச்சா, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பு. உங்களுக்கு ஆதரவு செய்கிறவர் அவர்தான், உங்களுக்கு ஆதரவு செய்கிறவனும் அவர்தான். அல்லேலூயா. வாசிப்பா. அவருடைய பந்தி, அவருடைய கண்ணீர், அவருடைய செல்வம் வளைவாய் இருக்க கடவுது, அவருடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது, அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது, அவர்கள் இடுப்புக்கு எப்போதும் தள்ளாட பண்ணும், அவர்களுடைய இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும். நம்மை தள்ளாட பண்ணிட்டாக்கா அவங்களுடைய எப்பவும் ஆண்டவர் தள்ளாட பண்ணிடுவார். நீங்க ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களே வந்து நீங்கள் தாண்டிக்க கூடாது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் நமக்கு எழுது வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படித்து முடித்து நாம் கட செல்வோம். வருஷந்தோறும் ஆதார் மாதம் 14 இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அல்லேலூயா. அவருடைய சஞ்சலம், அவருடைய சஞ்சலம், ஏன் சஞ்சலம், ஏன் சஞ்சலம் சந்தோஷமாகவும் நோக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஏன் சஞ்சலம் எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. ஏன் சஞ்சலம் எப்படி இருக்கும்? அதுல வசனத்தை படிச்சு சொல்லுங்கப்பா. ஏன் சஞ்சலம்? நல்ல கவனமா கேளுங்க. என்னுடைய சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவருடைய துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதம். இந்த மாதத்தில் நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம், நமக்கு கசப்பு கலந்த காடி கிடையாது. விருந்துண்டு சந்தோஷத்தை கொண்டாடுவோம். அல்லேலூயா. விருந்துண்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சந்தோஷத்தை கொண்டாடணும். அல்லேலூயா. நம்ம விருந்துட்டு என்ன பண்ணுவோம்? சந்தோஷத்தை கொண்டாடணும். அல்லேலூயா. நம்ம விருந்துட்டு என்ன பண்ணணும்? சந்தோஷத்தை கொண்டாடணும். நல்ல கவனமா அந்த வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. உங்கள் சஞ்சலம் என்னவா பாருங்க. ஆதார் மாதத்தில் தங்கள் பகிர்வுக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அந்த இளைப்பாறுதல் என்ன கிடைக்கும்? உங்களுடைய சஞ்சலம் எல்லாம் என்னவாகும்? சந்தோஷமா. எங்கள் துக்கம் எங்க அப்பா அம்மா. எங்க அப்பா அம்மா என்னைய அவர் ஆதரவுப்படுத்தவும் முடியும், ஆதரவு கொடுக்கும் முடியும். எனக்கு ஆதரவு கொடுக்க முடியும், ஆறுதல் கொடுக்கவும் அவர்களால் முடியும். என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும், மகிழ்ச்சியாகவும் அவரால் தான் முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம். அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடினார்கள். விருந்துண்டு ஏன் சொன்னாங்க? மகிழ்ச்சியா இருந்தா இந்த வகுத்துல எண்ணம் சொல்லுவாங்க பலபடி. எண்ணம் பூந்த இடத்துல எண்ணம் பூக்காது. இந்த வீட்டுல ஏதாயிரம் இந்த படிச்சீங்கள நிந்தைகள், அப்புறம் துக்கம், அப்புறம் அவமானம் வந்துட்டாக்க இருதயத்துல எண்ணம் முந்துச்சுன்னா அண்ணம் பூக்காது. நமக்கு சந்தோஷமா இருந்தா மகிழ்ச்சியோடு நம்ம புஷிப்போம். அது பாருங்க, நல்லா படிக்க பாக்கலாம். அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடினார்கள்.
விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடிங்க. சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வருமா? வர்றாது. ஏன் வர்றாது? அவனே நோஞ்சான கிடக்கிறான். துக்கம் அனுப்பிச்சு அமுச்சிருச்சு, எந்திரிக்க முடியல அவனால. நீங்க நல்லா சந்தோஷமா விருந்து உண்டீங்களாக்க நீங்கள் ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னாக்க கர்த்தர் என்பது. அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் வைக்கப்பட்டு வருகிறேன். அல்லேலூயா. வாசிக்காம சீக்கிரமாக எல்லோர்களுக்கு தானம் தருவோம் செய்வோம் வேண்டும் என்று நம்ம ஒருவரை எதிர்பார்க்க வேண்டாம். நான் எல்லாருக்கும் காத்திருந்தேன், ஒருவனையும் காண எனக்கு உதவி செய்யல. ஆண்டவரும் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 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 ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்தால் போதும், எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் மாறும். உங்கள் கண்ணீர் மாறும். நீங்க யார மனுஷனை எதிர்பார்த்திருந்தா அந்த மனுஷனுடைய உதவி விருதா? கர்த்தருடைய உதவி தான் நமக்கு உதவியாக இருந்துச்சு. நான் எவ்வளவோ செஞ்சேன். நான் செய்ததுக்கு பகலாக எனக்கு என்ன பண்ணாங்க? ரெண்டு அத்தனையாய் துன்பத்தை கொடுத்தார். ஆனால் தேவனுக்கு நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால் ரெண்டு அத்தனையாய் கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் சொல்றது நீங்க கேட்கணும். யார் சொன்னாக்க, உங்களையும் என்னையும் தேவன் அழைத்தவர் நம்மை விட மாட்டார். அல்லேலூயா. நம்ம எங்கேயாவது ஆண்டவர் விட்டு போயிருக்கோம்னாக்க இன்னைக்கு காணாது போயிருக்கோம். யார் இத்தனை பேர் இருக்கிறாங்க? இருக்கிறாங்க. யாரும் இருக்கிறாங்க? இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவர்களுக்கு தெரியும். எங்கோ நான் வாழ்ந்தேன். ஆனால் நம்ம என்ன செய்தாராம்? என்ன செய்தாராம்? எங்கோ நான் அடைந்தேன், நான் நிம்மதி இல்லாமல் அழுகலாம் தேவைக்கணும் ஒருவரை தானே. எங்கோ நான் அலைந்து திரிந்தேன், அறியாமல் அலைந்தேன். நான் என்ன செய்வது தெரியாமல் அலைந்தேன். என்ன உங்களை என்னை தேடி வாழ்வார். யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடமா. அவர் என்ன செய்வாரு? நீ அப்பா மனுஷனுக்காக காத்துட்டு அவர் நெஞ்சால் அணைத்து முத்தங்கள் கொடுத்து தன் இளையகுமாரன் போய்விடுகிறான் தன் தகப்பனை விட்டு. வரும்பொழுது அவனை கட்டி தழுவி அவனுக்காக நல்ல வஸ்திரம் தடித்து நல்ல பாதகத்தை கொடுத்தார். அதுபோல நமக்கு நன்மையான நாம் மனுஷரை நம்பி வீண் போகப்படாது. மனுஷரை நம்பி என்ன பண்ணக்கூடாது? வீண் போகப்படாது. கர்த்தரை தேடுவோம், கர்த்தருக்கு நன்மையான